7 அண்ணன்களால் தன்னுடைய தலையை வெட்டப்பட்ட பெண் இன்னைக்கு சக்தி வாய்ந்த அம்மனாக வழிபடப்படுறாங்க. பழைய காலத்துல ஒரு தம்பதியருக்கு 7 மகன்கள் இருந்தார்கள். அந்த 7 பேரும் ஒரே குடும்பமாக அன்போடு ஒன்றாக வாழ்ந்தார்கள். ஆனா அவர்களுக்கு ஒரு குறை இருந்தது. பெண் குழந்தை இல்லை என்ற வருத்தம். அதனால் அவர்கள் சுடலைமாடன் சாமியிடம் வேண்டினார்கள். அந்த அருளால் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அவளுக்கு பெயர் வைத்தார்கள் மாடத்தி. ஆனா விதி, சில வருஷங்களிலேயே அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நோய் வந்து இறந்து போனார்கள். அதுக்கு பிறகு அந்த 7 அண்ணன்களும் மாடத்தியை கண்ணுக்குள் வைத்து வளர்த்தார்கள். காலம் போக அந்த 7 அண்ணன்களும் கல்யாணம் செய்து அண்ணிகளும் வீட்டுக்கு வந்தார்கள். ஆனா அவர்கள் கூட மாடத்தியை தங்கள் சொந்த குழந்தை மாதிரி பார்த்து கொண்டார்கள். 100 இப்படி சந்தோஷமாக வாழ்க்கை சென்று கொண்டிருக்க அந்த 7 அண்ணன்களும் ஊரில் பஞ்சாயத்து தீர்ப்பு சொல்லும் பெரியவர்களாக ஆனார்கள். அவர்கள் யாருக்காவது பிரச்சனை வந்தாலும் நன்றாக விசாரித்து தான் தீர்ப்பு சொல்லுவார்கள். ஆனா அந்த தீர்ப்பு அவர்களுடைய ஊர்காரங்களுக்கு தான் சரியாக அமைந்தது. பக்கத்து ஊர்காரங்களுக்கு மட்டும் அந்த தீர்ப்பு சரியாக அமையவில்லை. மாடத்திக்கு கல்யாண வயசு வந்தது. அந்த நேரத்துல ஊரில் நடந்த பஞ்சாயத்துகளில் அவளுடைய அண்ணன்கள் விசாரித்து தீர்ப்பு சொல்லும் போது அந்த தீர்ப்பு அவர்களுடைய ஊருக்குத்தான் சாதகமாக அமைந்தது. ஆனா பக்கத்து ஊருக்கோ அது சாதகமாக அமையவில்லை. அதனால அந்த பக்கத்து ஊர்க்காரங்களுக்கு கோபம் உருவானது. அதே ஊரிலிருந்து ஒரு பெரியவர் வந்து மாடத்தியை பெண் கேட்டு வந்தார். ஆனா மாடத்தியோட முதல் அண்ணன், இப்போ கல்யாணம் பண்ண முடியாது, 1 வருடம் கழிச்சு நானே வந்து பேசுறேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். அதாவது அந்த நேரத்தில் வேண்டாம் என்று மறுத்துவிட்டார். அந்த பெரியவர் மாடத்தியை பெண் கேட்டு சென்ற பிறகு அவருடைய ஊர்க்காரங்கள் எல்லாரும் அவரை சுற்றி நின்று கோபமாக பேசினார்கள். நம்ம ஊருக்கு நீதியை கூட சரியாக சொல்லாத அந்த அண்ணன்கள் இருக்கும் வீட்டிலிருந்து நீ எப்படி போய் பெண் கேட்கிற? நம்ம ஊரையே அவமானப்படுத்துற மாதிரி இல்லையா இது என்று அவரை கடுமையாக திட்டினார்கள். ஆனா அந்த பெரியவர் மட்டும் அவர்களை நம்பவில்லை. 1 வருடம் காத்திருக்கிறேன், அவன் கண்டிப்பாக வாக்கு காப்பான் என்று சொல்லி அமைதியாக இருந்தார். இதற்கிடையில் இந்த விஷயமெல்லாம் மாடத்தியோட முதல் அண்ணனுக்கு தெரிய வந்தது. அவர் யோசித்தார், 2 ஊருக்குள்ளும் ஏற்கனவே பிரச்சனை இருக்குது, இப்போ மாடத்தியை அங்கே கொடுத்தா பிறகு பெரிய சிக்கல் வரும் என்று நினைத்தார். அதனால் அந்த 7 அண்ணன்களும் சேர்ந்து மாடத்திக்கு வேறு ஒரு ஊரிலிருந்து மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் செய்து வைத்தார்கள். மாடத்தியும் அவளுடைய கணவரும் நல்ல நிம்மதியாக வாழ்ந்தார்கள். காலம் போக அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது. குடும்பம் சந்தோஷமாக இருந்தது. ஆனா ஒரு நாள் மாடத்தியோட கணவர் வேலை விஷயமாக இலங்கைக்கு கிளம்பி போனார்.